பிரியமானவர்களே, நம்முடைய இலங்கை குடியரசு ஜனநாயக சோசலிச குடியரசு நாட்டின் தலைவர் ஜனாதிபதி நேரடியாக வந்து எங்களிடத்தில் ஒரு காரியத்தை செய்யும்படி கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேசத்திலே சட்டத்தை இயற்றி அந்த கட்டளையின்படி நடக்க எங்களை நிர்பந்திக்கும் போது அந்த ஜனாதிபதியினுடைய வார்த்தைக்கு நாங்கள் எப்படி பதில் கொடுப்போம்? பிரியமானவர்களே, அந்த ஜனாதிபதியின் வார்த்தைக்கு நாங்கள் மாறாக நடக்கக்கூடுமோ? அதன் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்க கூடும்? அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு சம்பவமும் கூட அதை ஒத்ததாக இருக்கிறது. தேசத்தின் ராஜா தன்னுடைய மக்களில் பொறுப்பாக இருக்கிற மனிதரிடத்திலே ஒரு காரியத்தை செய்யும்படி கேட்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, அந்த பொறுப்பாளிகள் அதை செய்யாமல் போகிறார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் இந்த ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதற்கு காரணம் என்ன? அருமையானவர்களே, ராஜாவோடு தனிப்பட்ட கோபமா? பிரியமானவர்களே, இல்லாவிட்டால் அருமையானவர்களே வேறொரு ஒரு காரணமாக அது இருக்கக்கூடுமா? நாங்கள் பார்க்க போகிற காரியம், இதற்கான பதில் எங்களை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக கூடும். பிரியமானவர்களே, அந்த ராஜாவின் கட்டளையை அவர்கள் மீறினார்கள். தேசத்தின் அதிகாரத்தை மீறினார்கள். காரணம், பிரியமானவர்களே, ஒரு புரட்சி எண்ணத்தோடு அல்ல, ஒரு போராளி எண்ணத்தோடு அல்ல. பிரியமானவர்களே, மாறாக நாங்கள் பார்க்கிற பதில் என்னவென்று சொன்னால், அவர்கள் இறைவனுக்கு பயந்ததினால், கடவுளுக்கு பயந்ததினால், தேவ பயத்தின் நிமித்தம் அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். நம்முடைய திருச்சபையிலே தொடர்ந்து வருகிற பிரசங்க பீடத்திலே பிரசங்க நாளிலே நான் இருக்கும்போது பிரியமானவர்களை கவனித்து வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் பிரசங்கிக்க நியமிக்கப்பட்டிருக்கிற வாரங்களிலே நாங்கள் கவனித்து வருகிற விடயம் என்னவென்று சொன்னால், தேவ பயம். தேவ பயமே எங்களுடைய பொதுவான தொனிப்பொருளாக இருக்கிறது. ரைட்? பொது தேமாව යටතේ කාරණා කීපයක් සතිපතා අපි බලනවා. So, fear of God. பிரியமானவர்களே, நாங்கள் கண்டிருக்கிறோம், நாங்கள் அதை நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே திருச்சபையிலே அருகி வருகிற தொலைந்து போன ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தேவ பயம் அற்று போனதினாலே அருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபையின் பரிசுத்த வாழ்க்கை மிகவும் கீழான நிலைமைக்கு போய்விட்டது. உலகத்து மனிதர்களை விட இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒழுக்க நெறி வாழ்க்கை அது மிகவும் பிரியமானவர்களே மோசமானதாக, கீழ்த்தரமானதாக அங்கே காணப்படுகிறது. பல கோணத்திலே நாங்கள் வேதாமத்தின் பல பகுதிகளில் இருந்து பார்த்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இறை பயமும் மனித அதிகாரமும். இறை பயமும் மனித அதிகாரமும்
தேவ பயமும் மனித அதிகாரமும். பிரியமானவர்களே, நாங்கள் வாசித்த வேத பகுதி யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம். ஒரு புதிய அத்தியாயம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஆரம்பிக்கிறது. கடவுளுடைய மக்கள் மத்தியிலே ஒரு புதிய யுகம் ஆரம்பிக்கிறது. அது யாரோடு கூட என்று சொன்னால் மோசேயினோடு கூட, மோசேயின் வாழ்க்கையோடு கூட. பிரியமானவர்களே, மோசே பிறப்பதற்கு முதல் எகிப்தின் சூழல் எப்படி இருந்தது என்று சொன்னால், அங்கே ஆதியாகமம் கடைசி அதிகாரம் எப்படி முடிகிறது என்று சொன்னால் யோசேப்போடு கூட முடிகிறது. யோசேப்பினுடைய மரணத்தோடு முடிகிறது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் யோசேப்பை குறித்த அறிமுகத்தோடு ஆரம்பிக்கிறது. எப்படி என்று சொன்னால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, பார்வோன் அரசன், எகிப்து தேசத்திலே அவன் அரசனானான். அவன் இஸ்ரவேல் மக்களை அவன் அடிமைகளாக மாற்றினான். அருமையானவர்களே, மிகவும் கௌரவமான நிலைமையிலே வந்த இஸ்ரவேல் மக்கள், பிரியமானவர்களே, அவர்களை அடிமைகளாக மாற்றினான் இந்த எகிப்து தேசத்தின் அரசனாகிய பார்வோன். இந்த சூழலிலே இவர்கள் இந்த கடவுளுடைய மக்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள், எபிரேய மக்கள் எகிப்து தேசத்திலே பழுகி பெருகி கொண்டு போகிறார்கள். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெருகி கொண்டு போகிறார்கள். ரேஷியோ படி, விகிதாசாரப்படி எபிரேய மக்கள் எகிப்திய மக்களை விட, சுதேச மக்களை விட இந்த அந்நியர்கள் பெருகி கொண்டு போகிறதுனாலே இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று யோசித்த போது பார்வோனுடைய அரசாங்கம் வகுத்த திட்டம் என்னவென்று சொன்னால் எபிரேய மக்களை கொல்ல வேண்டும். அப்ப அது எங்கே இருந்து தொடங்கலாம்? மிகவும் வஞ்சனையான முறையிலே இந்த எகிப்திய மன்னன் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறான், எக்ஸிக்யூட் பண்ணுகிறான். எப்படி என்று சொன்னால் ஆண் பிள்ளைகளை அவன் குறிவைக்கிறான். பிரியமானவர்களே, எபிரேய பிள்ளைகளிலே ஆண் பிள்ளைகளை குறிவைக்கிறான். அந்த ஆண் பிள்ளைகளை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிறப்பிலேயே, பிரசவத்திலேயே கொலை செய்ய வேண்டும். இதுதான் இவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பகடைக்காயாய் யாரை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், கருவியாய் யாரை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், அந்த காலத்திலே மருத்துவச்சிகளுக்கு, பிரியமானவர்களே, பொறுப்பாளிகளாக இருந்த மிட் வைஃப்ஸுக்கு, மருத்துவச்சிகளுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய, இப்பயும் நாங்கள் மிட்வைஃப்ல தான் சொல்றோம் இல்லையா? ஓகே, மிட்வைஃப், இந்த பிரசவம் பார்க்குறவங்க அவங்கள பயன்படுத்திடுறாங்க. ஸோ 2 பெரிய குரூப் எகிப்து தேசத்தில் இருக்காங்க. அந்த 2 பெரிய குரூப்ல அதுக்கு 2 தலைமத்துவம் கொடுக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்களுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே அதுவும் அன்றினா அதுக்கு மேல நீங்க யாத்ரா 1ஆம் அதிகாரம் 15 மேல பார்ப்பீங்க. இவன் அங்கே டாஸ்க் மாஸ்டர்ஸை வைத்து, அதாவது இந்த அடிமைகளிடத்திலே பயங்கரமாக வேலை வாங்கக்கூடிய அந்த மனிதர்களை நியமித்து கொடுமைப்படுத்தினதும் அன்றி, பாருங்கள் 15ஆம் வசனத்திலே, எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி தந்திரமாய் இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறார். அப்படி அந்த 2 நர்சஸுக்கு, மிட்வைஃப்ஸ் குரூப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய 2 பேரை
தெரிவு செய்து தன்னுடைய திட்டத்தை அவன் சொல்லுகிறான். அந்த திட்டம் என்ன? 16ஆம் வசனத்திலே யாத்ரா 1ஆம் அதிகாரம், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இதுதான் அந்த கொடூரமான அரசனுடைய திட்டம். ஒரு சமூக கொலை, ஜெனோசைட், ஒரு சமூக கொலை திட்டம். பிரியமானவர்களே, அது எப்படின்னு சொன்னா, இப்ப அந்த காலத்துல ஒரு பிள்ளை பெறும்போது அந்த தாய்க்கோ தாப்பனுக்கோ அது ஆண் பிள்ளையா அது பெண் பிள்ளையான்னு தெரியாது. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு முதல் அந்த பிள்ளை பெறும்போது அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு அடையாளம் காண்றது அந்த மருத்துவச்சி தான், அந்த மிட்வைஃப் தான். அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த திட்டத்தை கவனிச்சு பாருங்க. அப்ப அந்த ஆண் பிள்ளையா இருந்தா உடனே கொலை செய்ய வேண்டும். அது எப்படி கொலை செய்யணும்னா, இவங்க சொல்லுவாங்க அந்த பிள்ளைய, ஐயோ இந்த பிள்ளை செத்தே பிறந்துருச்சு, ஸ்டில் போர்ன் பேபி, இறந்து பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி கதையை மாத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, பிரசவிக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த சைல்டு பர்த்ல. ஸோ இப்படி மருத்துவச்சிகள் எதை சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. தாய்மார்கள் ஏன் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி தரதே அவங்க தான். ஸோ அவங்க சொன்னா நிச்சயம் என்ன செய்வாங்க? நம்புவாங்க. எத்தனை வரலாறுகள் இருக்கிறது இந்த மருத்துவச்சிகளை தாய்மார்கள் போற்றும் வரலாறுகள். ஏன்னா அவ்வளவு பொறுப்பான ஒரு ஜாப் அது. அத்தனை பொறுப்பு நிறைந்த அந்த மனிதர்களை இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற பகடைக்காயாய் பயன்படுத்துகிறான். அப்ப இந்த மருத்துவச்சிகளின் வேலை என்னது? குழந்தைகளை காப்பாற்றுவது, குழந்தையை பிரசவிக்கிற தாய்மார்களை காப்பாற்றுவது, அவர்களை ஆரோக்கியமாய் காப்பது, அவர்களுக்கு நன்மை கொண்டு வருவது. ஸோ இந்த சூழ்நிலையில பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது என்று சொன்னால் அதுதான் மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது. அந்த காரியம் என்னன்னா, அடுத்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. யாத்ரா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்ப இந்த மருத்துவச்சிகளுக்கு பிளானை கொடுக்கிறார் இந்த ராஜா, பார்வோன் ராஜா கொடுத்து, இப்படித்தான் நீங்க செய்யணும். அவங்களுக்கு தெரியாமலே தாய்மார்களை, உங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் எப்பவும் மேலோட்டமாக மனிதர்களுக்கு நன்மை செய்வதாக காண்பித்து கொண்டு, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு, இந்த விசேஷம் அரசியல்வாதிகளுடைய திட்டங்களிலே இது ஒன்றா இருக்கும். தாய்மார்கள், பிள்ளைகள், வயோதிபர், பெண்கள், இந்த மாதிரி பலவீனமான எங்களுடைய பிரஜைகளுக்கு நாங்கள் இப்படி நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம். இதோ மருத்துவச்சிகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் நன்மை கொண்டு வர அவர்களுக்கு நாங்கள் எல்லா சலுகையும் அரசாங்கத்திலே கொடுத்து வைத்திருக்கிறோம், பிரஜைகளே உங்களுடைய நன்மைகளுக்காக. ஆனால் பிரியமானவர்களே, வெளிப்படையாக இவர்களுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லி தங்களை காண்பித்து ரகசியமாக எண்ணத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, உயிரை வாங்குகிறார்கள். கொலை திட்டம் அருமையானவர்களே, மாத்திரம் அல்ல, அதற்கு பிறகு நீங்க அந்த திட்டம், இவருடைய திட்டம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, கை கூடல, டிசப்பாயிண்ட் ஆகிறான் இந்த பார்வோன் மன்னன். வாசிக்க பாருங்கள். அப்ப 17ஆம் வசனத்துல, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். முற்றிலும் மாறான விஷயம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? இந்த மருத்துவச்சிகள் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள்.
காரணம் என்ன? அந்த பிள்ளைகளின் அந்த 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 பிள்ளையை பிரசவிக்கிற தாயானவள் ஏதாவது லஞ்சம் கொடுத்ததினால இந்த நன்மையை கொண்டு வந்தது? இல்லாவிட்டால் பிரியமானவர்களே தங்களுடைய உறவினர்னாலேயா? இல்லாவிட்டால் தனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்பதனாலேயா? யார் உண்மையாய் இன்னொருவருக்கு நன்மை கொண்டு வரக்கூடியவர்? கணக்கு போட்டு பார்த்திருக்கிறீங்களா? தேடி பார்த்திருக்கிறீங்களா? யார் உண்மையாய் சக மனிதனுக்கு நன்மை கொண்டு வரக்கூடியவர்? நாங்க பார்க்கிறோம், இந்த மருத்துவச்சிகள், இந்த மீட்வைஸ் தேவனுக்கு பயந்ததினால், இதுதான் பிரியமானவர்களே அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. இதுதான் மிக முக்கியமான இடம். தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் எபிரேய தாய்மார்களின் ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றினார்கள். தேவனுக்கு பயந்ததினால். அருமையானவர்களே, தேவனுக்கு பயந்தவர்கள் சரி பரிபூர்ணமான மக்களா? தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அங்க சம்பூர்ண அழக தேவ பய அதி දෙවියන් වහන්සේගේ ධර්මයි. සැබවින්ම කෙනෙකුට යහපතක් ගෙනෙන්නට පුළුවන් කෙනෙක් කවුද? හිතලා බලලා තියෙනවද අපි? ඒ කෙනා දේව බය ඇති කෙනෙක් වෙන්නට ඕනේ. ඒ කෙනා තමයි සැබවින්ම තව කෙනෙකුට යහපත ගේන්න පුළුවන් පුද්ගලයා. பிரியமானவர்களே, இந்த மருத்துவச்சிகள் மிட்வைஃப்ஸ் தேவனுக்கு பயந்தார்கள். தேவனுக்கு பயந்ததினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு கீழே வர்ற வசனத்துல நாங்க பார்க்க போறோம். அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவருடைய குடும்பங்களை தலைக்க செய்தார் கர்த்தர் என்று பார்க்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவருடைய குடும்பத்தை செழிக்க பண்ணினார். தேவ பயம் அப்படின்னு சொன்னார். தேவ பயம் உள்ளவர்கள் எல்லாரும் பரிபூர்ணர்களா? தேவ பய அதி පුද්ගලයා සැනෝම අංග සම්පූර්ණ අයද? பிரியமானவர்களே, தாவீது தேவனுக்கு பயந்தவரா? தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்த மனுஷன். அருமையானவர்களே, மோசே தேவனுக்கு பயந்தவரா? இந்த பூமியிலே எங்கும் சாந்தமுள்ள மனுஷன். பிரியமானவர்களே, யோசேப்பு, யோபு, இந்த பூமியில் உள்ள எந்த மனிதனும் முழுமையாய் பரிபூர்ணமானவனா? ஆனால் பிரியமானவர்களே, உண்மையாக தேவ பயம் உள்ளவர் யார் என்று சொன்னால், அருமையானவர்களே, கபடம் இல்லாத இருதயம் கொண்டவர்கள். அவர்களே உண்மையான தேவ பயம் உள்ளவர்கள். தங்களை வஞ்சித்துக் கொள்ளாதவர்கள். கபடமில்லாத ஆவினா என்னதுன்னு சொன்னா உண்மை நிலையை மறுதளிக்காதவர்கள். நாங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அதாவது பாவம் செய்யாத மனிதன் பூமியிலே எவனும் இல்லை. அப்படி யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட பரிபூர்ணமான நீதிமான் ஒருவர் என்று யாராவது, ஒரு பரிபூர்ணமான உத்தமி அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை கொண்டாந்து நிறுத்துவாங்களா இருந்தா நம்பாதீங்க. அதுதான் உலகத்திலே சொல்லக்கூடிய ஒரு நல்ல பச்சை பொய். அப்ப தேவனுக்கு பயந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கடவுளுக்கு முன்னாலே தங்களை ஏமாற்றிக் கொள்ளாதவர்கள். கடவுளுக்கு முன்னாலே தங்களை ஏமாற்றிக் கொள்ளாதவர்கள். ஆகவே கர்த்தர் ஒரு நாள் அவர்களை ஆசீர்வதிப்பார்.
பிரியமானவர்களே, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னா, இவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அந்த எபிரேய தாய்மார்களின் ஆண் பிள்ளைகளையும் கடவுளுடைய மக்களில் உள்ள தாய்மார்களின் ஆண் பிள்ளைகளை அவர்கள் பிரசவிக்கும் போது அவர்களை காப்பாற்றினவர்கள் என்று பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, இவர்கள் இப்படி காப்பாற்றுவதற்கு, இந்த தேவனுக்கு பயந்ததுக்கும் இவர்கள் இப்படி காப்பாற்றுவதற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? பிரியமானவர்களே, இவர்கள் தேவனை அறிந்ததினாலே, இவர்கள் ஒருவேளை எபிரேய மக்களிடத்திலிருந்து சாட்சிகளை பெற்றுக் கொண்டதினாலே, அந்த சாட்சி என்னவென்று சொன்னால், கடவுள் இந்த பூமிக்கு தந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கை என்ன? பிரியமானவர்களே, இந்த பூமிக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? தேவனாலே சபிக்கப்பட்ட இந்த பூமிக்கு, அவர்களுடைய பாவத்தினாலே நியாய தீர்ப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு, இந்த பாவத்திலே அடிமைகளாக இருக்கிற இந்த மக்களுக்கு விடுதலை எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? மனித குலம் பாவத்திலே விழுந்த சந்தர்ப்பம் எது? சாத்தானானவன் சர்ப்பத்தின் ரூபத்திலே வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த போது, பிரியமானவர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள், அங்கே கடவுளுடைய கட்டளைகளை, கடவுளுடைய நியமத்தை மீறி நடக்க அவன் வஞ்சனையாய் தூண்டி கடவுளுடைய கற்பனையை விட்டு விலகி கடவுளுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ண செய்ததினால் உலகத்துக்குள் பாவம் வந்தது. மனிதர்களிலே பாவம் வந்தது. சாத்தான், பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம், சாத்தானுக்கு பல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே. அதில் ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் அக்யூசர். அக்யூசர்னா என்னது? குற்றம் சாட்டுகிறவன். கடவுளுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவன். ராத்திரி பகல அந்த வேலையை அதுதான். அவனுக்காக பல ஏஜென்ட்ஸ் பிரியமானவர்களே, பல பிரமுகர்களை, பிரதிநிதிகளை அவன் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். காலாகாலமும் கடவுளுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவதற்கு, கேவலப்படுத்துவதற்கு. இதுதான் பிரியமானவர்களே அவனுடைய பிரதானமான ஜாப். ரைட்? Satan, the enemy of God, is an accuser. குற்றம் சாட்டுகிறவன். அருமையானவர்களே, ஸோ இந்த பிரியமானவர்களே எதிரானவன் இந்த வேலையை செய்கிறான். யாருக்கு? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு. தேவனை பிழை என்று, அவருடைய வார்த்தை பிழை என்று சொல்லி கடவுளை அவன் குற்றம் சாட்டுகிறான். அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள், யோபுவை குறித்து கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து அங்கே கடவுளுடைய மனிதனை குற்றம் சாட்டுகிறான். பிரியமானவர்களே, ஸோ இந்த மனிதன் அப்போ இவன் பாவத்திலே ஆதாம் ஏவாள் விழுந்ததோடு என்ன நடந்தது? அந்த எதிரானவனுடைய வஞ்சனைக்கு அகப்படுத்தினதோடு கடவுள், பிரியமானவர்களே, அங்கே சர்ப்பத்தின் உருவில் வந்த சாத்தானை சபிக்கிறார். அந்த சர்ப்பத்தை எப்படி சபித்தார்னு சொன்னால், அந்த சர்ப்பத்தை, அவனுடைய சர்ப்பத்தின் உருவத்தை கேவலப்படுத்தி தரையிலே ஊர்ந்து வயிற்றிலே நகர்ந்து போற அளவுக்கு கேவலமான உருவமாக மாற்றினார். அப்போ சாபம் வந்ததோடு கூட, சர்ப்பத்தை சபித்ததோடு கூட கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? ஸ்திரிக்கும் அவளிடத்தில் வரும் வித்துக்கும், பிரியமானவர்களே,
சாத்தானுடைய வித்துக்கும் எதிராக போராட்டம் உண்டு. ஸ்திரீயிடத்திலிருந்து பிறக்கிறவரே உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். ஸ்திரீயினிடத்திலிருந்து பெண்ணிடத்திலிருந்து ஒருவர் தோன்றுவார். அவரே கடவுளுடைய மக்களை ரட்சிப்பார். ஸ்திரீயின் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். சாத்தானுடைய வித்துக்கும் கடவுளுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த கடவுளுடைய வித்து எங்கிருந்து வரப்போகிறார் சொன்னால் ஸ்திரீயிடத்திலிருந்து வரப்போகிறார். இதை யாரை ஞாபகப்படுத்துகிறது? பிரியமானவர்களே, வரப்போகிற இயேசு கிறிஸ்து. ஆகவே பிரியமானவர்களே, எபிரேய மக்கள் மத்தியிலே சரி, ஒவ்வொரு பெண்ணும் பிரசவிக்கும் போது இந்த பெண்ணிடத்தில் இருந்தா ரட்சகன் பிறப்பார். ஆகவே தான் பிரியமானவர்களே, மோசேயினுடைய பெற்றோரும் அவனை ஆண் பிள்ளை என்று அழகும் சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு, பிரியமானவர்களே, சாதாரண கணிப்பு அல்ல, விசுவாசத்தினால் அந்த பிள்ளையை பார்த்து ஒளித்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். காரணம், அவர்கள் அறிந்திருந்தார்கள் இவன் மூலமாக ரட்சிப்பு வரப்போகிறது. ஆகவே இந்த எபிரேய மக்களுடைய பரம்பரையிலே வரப்போகிறது யார் என்று சொன்னால் தாவீது. தாவீதினுடைய பரம்பரையிலே யார் வரப்போகிறது? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து. ரைட், இயேசு கிறிஸ்து. அந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் அங்கே ரட்சகராய் உலகத்திலே இருக்கிற மக்களை விடுவிக்க போகிறார். ஆகவே இந்த மருத்துவச்சிகள் இந்த விஷயத்தை அறிந்திருந்ததினாலே இவர்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், அரசனுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் அவர்கள் பிரியமானவர்களே தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் நன்மையை கொண்டு வந்தார்கள். ஏன் அரச கட்டளைக்கு பயப்படவில்லை? காரணம், அந்த அரச கட்டளை பிரியமானவர்களே மனிதருக்கு நன்மை கொண்டு வரும் கட்டளையால் இருக்கவில்லை. தேவனுடைய மக்கள் கடவுளுடைய வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாங்கள் அரசாங்கத்துக்கு நியாயமான நீதியின்படி நியமிக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகிற சட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 12-13 அதிகாரங்களிலே நாங்கள் அதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, நாங்கள் தீமோத்தேயுவிலே பார்க்கிறோம், நாங்கள் அரசு அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமான ஏற்ற காரியம். ஆனால் பிரியமானவர்களே, எந்த இடத்திலே நாங்கள் கீழ்ப்படிய முடியாமல் போகிறது என்று சொன்னால், அது வீட்டிலேயா இருக்கலாம், அது நாட்டிலேயா இருக்கலாம், அது நாங்கள் வசிக்கும் இடத்திலேயா இருக்கலாம், திருச்சபையிலேயா இருக்கலாம். எந்த இடத்துல மட்டும் நாங்கள் அதிகாரிகளுக்கு தேவன் நியமித்த பொறுப்பானவர்களுக்கு கீழ்ப்படிய முடியாது? தேவனுடைய சித்தத்துக்கு மாறான ஒரு காரியத்தை செய்ய நம்மை நிர்பந்திக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே. அப்போ இவர்கள் உயிரை வாங்குகிற பிள்ளைகளை ஈவிரக்கமற்ற விதமாய் கொலை செய்கிற வரப்போகும் கிறிஸ்துவுக்கு வேட்டு வைக்கிற, பாவத்திலிருந்து மனிதர்கள் ரட்சிக்கப்படும் அந்த திட்டத்தை உடைப்பதற்கு ஒரு ஆன்டி கிரைஸ்டாக, கிறிஸ்துவின் எதிரியாக, கிறிஸ்துவின் எதிரியை தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுவது, ஆன்டி கிரைஸ்ட். பிரியமானவர்களே, அங்கே வரப்போகும் கிறிஸ்துவுக்கு எதிராளியாக செயல்பட ஆரம்பித்து விட்டான். எப்போது? சாத்தான் இந்த பாவத்திலே மனிதனை அவன் கடவுளால் சபிக்கப்பட்ட போது, சபிக்கப்பட்டதில் இருந்து அவன் அறிவான், தேவனுடைய குமாரன் கிறிஸ்து ஒரு ஸ்திரீயினுடைய வித்தாக பிறப்பான், ஸ்திரீயினிடத்திலிருந்து வருவான். அந்த கண்ணியின் வயிற்றிலே பிறக்க போகிற அவரை எப்படியாவது அந்த
திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். ஸோ இந்த நிலைமை ஏற்பட்டது. இதனாலே இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்ததினால், கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட வைக்கக்கூடிய எந்த மனிதனையும், தேவனுக்கு எதிராய் போகக்கூடிய எந்த அதிகாரத்துக்கும் அடிபணியவில்லை. பிரியமானவர்களே, உண்மையாய் நடந்த சம்பவம். ஒரு தேவ மனிதன், ஒரு வாலிபன் ஒரு இடத்திலே தொழில் பார்க்க அமர்த்தப்பட்ட போது, அருமையானவர்களே, அந்த வாலிபனுக்கு அந்த பேங்க் மேனேஜர் சொன்னாராம், இப்படி குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கால் பண்ணினா, அந்த வாலிபனை புதுசா வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார், அந்த மேனேஜர் கால் பண்ணினா நான் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும். வந்து கேட்டா நான் சீட்டில் இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும், மேனேஜர் சொல்றாரு. அதே போல கால் வந்தது. இவர் ஃபோன் ஆன்சர் பண்ணும்போது கேட்குறாரு, நான் மேனேஜரோட பேசணும், தயவு செய்து ஃபோனை கொடுங்க. இவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் சொன்னார், இருங்க மேனேஜர் இருக்கிறாரு, ஃபோனை கொடுக்குறேன். ஸோ ஃபோன் வந்தது, இவர் ஆன்சர் பண்ணார். யாரை தனக்கு கால் வந்தால் பேச விட வேண்டாம், நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அதே நபர் பேசினார். சரியான கோபம் வந்தது. அந்த அழைப்பை பேசி முடித்ததுக்கு பிற்பாடு அந்த வாலிபனிடத்துல போய் கேட்டாரு, அந்த ஸ்டாஃப் புதுசாக அவரை நியமித்த அந்த தொழிலுக்கு, ஏன் இப்படி செய்தார்? அப்ப அவர் சொன்னாராம், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பொய் சொல்ல முடியாது. அவர் சொன்னாரு, பாஸ், மேனேஜர் அவர் தான் பொறுப்பு அவருக்கு, நீங்க இன்னைக்கு நான் அந்த பொய்யை சொல்லிட்டேன்னு வைங்க, நாளைக்கு நீங்க எப்படி நம்புவீங்க? நீங்க நாளைக்கு நீங்க என்னை எப்படி நம்புவீங்க? ஓ பிரியமானவர்களே, ஸோ இன்னைக்கு பிரியமானவர்களே நாங்கள் கவனிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க சிலர் யோசிப்பாங்க, இந்த மருத்துவச்சிகள் இது ஏன் பிறக்கல? ஆண் பிள்ளைகளை கொல்லாம நீங்க விட்டது என்ன? அதாவது பெண் பிள்ளைகளை பாத்திரம் அல்லவா நான் காப்பாற்றி சொன்னேன். ஆனா இங்க பாருங்க, ஆயிரக்கணக்கான எபிரேய பிள்ளைகள் பிறந்து கொண்டு போயிருக்கிறார்கள். நடந்தது என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னதுன்னா, நாங்க பார்க்கிறோம் பிரியமான 18ஆம் வசனத்திலே, அங்கே 17ஆம் வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளின் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். அதாவது அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த எபிரேய பெண்கள் தாய்மார்கள் அவங்க ரொம்ப பலசாலிகள். அதாவது எகிப்திய தாய்மார்களை போல இல்லை. எகிப்திய தாய்மார்கள் யாருன்னு சொன்னா அடிமைகள் கடினமா வேலை செய்தவங்க. ஒண்ணு மந்தையோட செலவழிப்பாங்க நேரத்தை, மந்தைகளோடு, அது ரொம்ப ஹார்ட் ஒர்க். இல்லாட்டி அவங்க கட்டுமான பணியில கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க பிள்ளைய பிரசவிக்க வர்ற நேரம் அவ்வளவு நேரம் போகாது. உண்மை, அவங்க சீக்கிரம் பிரசவம் நடந்து காரியம் முடிஞ்சதோடு நேரம் வேலைக்கு போயிடணும். இல்லாட்டி பிழைப்புக்கு வழி இல்லை. குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள
எழுதி கிளம்பி வீட்டுக்கு வேலைக்கு போயிடும். ஸோ ஒரு விதத்துல அது உண்மை. இன்னொரு விதத்துல காரியத்தை இவர்கள் மறைத்தார்கள். அதாவது என்னன்னு சொன்னால், ராஜா கட்டளையிட்டால் நீங்க ஒண்ணு பிள்ளை பிறக்கிறதுக்கு முதலே செத்து பிறக்கிற ஒரு வழியை பண்ணணும், அப்படி இல்லைன்னா பிறக்கும் போதே கொள்ளுற வழியை பார்க்கணும். ஆனா அவங்க அதை செய்யல. காரணம் என்ன? பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் தீமை செய்ய அவர்கள் பயப்பட்டார்கள். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அவங்க அவங்க அதை மறைத்ததுக்கு காரணம் என்னதுன்னு சொன்னா, தங்களுடைய சுய லாபத்துக்கு அல்ல. அவர்கள் இந்த பொய்யை சொன்னது, மறைத்தது காரணம் பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய நன்மைக்காக, உயிரை காப்பாற்றுவதற்காக. அருமையானவர்களே, நீங்க பாருங்க, தேவனுடைய சமூகத்துல அனனியா சப்பீரா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம், பேதுருவினிடத்துல வந்து, அப்போஸ்தலருடைய பாதத்துல வந்து காணியாட்சிகளை விற்று இவ்வளவுக்கு தான் நாங்க வித்தோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு பங்கை மறைச்சு வச்சுட்டு ஒரு பங்கை மட்டும் கொண்டு அங்கே காணிக்கையா கொடுக்குறாங்க. இவ்வளவு தான் நாங்க வித்தோம். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? நீ ஊழியக்காரருக்கு எதிராக போய் சொல்லவில்லை, கப்பல் கணவனும் மனைவியும் சேர்ந்து திட்டமிட்டு நீங்க சொன்ன போய், அது யாருடன் முன்னால சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாலே, பரிசுத்த ஆவியானவர் சமூகத்தில் தேவனுக்கு எதிராக போய் சொன்னாய். என்னத்துக்காக அனனியா சப்பீரா போய் சொன்னாங்க? அவங்களுடைய கேனுக்காக, செல்ஃப் கெயின், அவர்களுடைய சுய லாபத்துக்காக, அவர்களுடைய சௌகரியத்துக்காக, அவர்களுடைய இன்பத்துக்காக, அவர்களுடைய ஆடம்பரத்துக்காக, அவர்களுடைய சுகத்துக்காக. பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய நிலைமையிலே, ஆபத்தான சூழ்நிலையிலே அல்ல. பிரியமானவர்களே, கடவுளுடைய கற்பனை சொல்லுகிறது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் தான், அதுல எந்தவித மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மருத்துவச்சிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த காரியத்தை மறைத்தார்கள். காரணம், தேவனுடைய திட்டம் சிதைந்து விடக்கூடாது. வரப்போகும் கிறிஸ்து இந்த மருத்துவச்சிகள் இடத்தில் இருந்து, இந்த மருத்துவச்சிகள் பிரசவம் பார்க்கிற எபிரேய தாய்மார்கள் இடத்தில் இருந்து, அவர்களுடைய வரப்போகும் சந்ததியில் இருந்து இரட்சகர் கிறிஸ்து தோன்ற போகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். ஆகவே தேவனை அறிந்த அவர்கள் தேவனுடைய தன்மைக்கு விரோதமானது பொய் உரைப்பது என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஆகவே சும்மா லேசா இவங்களுடைய வாழ்க்கையில வந்து கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய அவர்கள் மிகவும் சீரியஸாக வாழ்ந்தவர்கள். தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள், பிரியமானவர்களே, அங்கே மனித அதிகாரத்தை, அருமையானவர்களே, அவர்கள் துச்சமாக எண்ணினார்கள். நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நீங்க பார்ப்பீங்க இல்லையா? மத்தேயு 5, அதாவது அப்போஸ்தலர் 5:29 ஒரு கட்டத்துல இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 5:29, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, நிறைவாய் நான் இந்த தேவனுக்கு பாய்ந்ததினால் அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முதல் வசனத்தை நீங்க பாருங்க. அதாவது 20ஆம் வசனம், ரைட்? யாத்ராகமம் 1:20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். 21ஆம் வசனத்துல மருத்துவச்சிகள் தேவனுக்கு பாய்ந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். தேவன் இந்த மருத்துவச்சிகளுக்கு செய்த நன்மை என்ன பிரியமானவர்களே? இந்த மருத்துவச்சிகளுக்கு செய்த நன்மை என்ன? தேவன் குடும்பத்தை தழைக்க பண்ணினார். அந்த காலத்தில் இருந்த விதிமுறை என்னன்னு சொல்லி வரலாற்றின் எடுகோலாக ஃபேக்டராக சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொன்னால், பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார்கள், இந்த மருத்துவச்சிகளாக வேலை செய்கிறவங்க ஒன்றில் திருமணம் செய்ய முடியாது. அப்படி இல்லை என்று சொன்னால் பிள்ளைகள் பெற முடியாது. அவர்கள் மற்ற பிள்ளைகளை நன்மை தேடுகிற, மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற நர்ஸ்மார்கள். நர்ஸ் தொழில் அவ்வளவு மதிப்பாக இருந்துச்சு அந்த காலத்தில். அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு ஒன்றில் திருமணம் செய்ய அனுமதி இல்லை, அப்படி இல்லை என்றால் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அனுமதி இல்லை. வாழ்க்கையிலே அவர்கள் மிகவும் மற்றவர்கள் முன்பாக தாழ்வான நிலைமையிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவன் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்க செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுக்கு பயந்தவர்கள் எல்லாருக்கும், பிரியமானவர்களே, பயாலஜிக்கலாக உடலியல் ரீதியாக பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடும். ஆனால் தேவனுக்கு பயந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்துக்காக பெற்றெடுக்க, பிரசவிக்க தேவன் பயன்படுத்த விசேஷ திட்டத்தோடு கூட அவர்களுடைய கற்பத்தை அடைக்கிறார். இதுவே மெய்யான சுவிசேஷ சத்தியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுக்கு பயந்து நடப்பதனால கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே பிள்ளைகளை பெற்றெடுக்க நிச்சயமாய் கர்த்தர் வழி செய்கிறார். அருமையானவர்களே, நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் எதிலே தங்கி இருக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படும் பயத்திலே. ரைட்? இன்றைக்கு ஆசீர்வாதம் எதில் தங்கி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வாலிப சமூகம் எதிர்பார்க்கிறது ஹையர் பொசிஷன். இந்த மாதிரி தொழில் செய்தாதான் கடவுளுடைய ஆசீர்வாதம், இந்த மாதிரி பதவி, இந்த மாதிரி கம்பெனியில, இந்த மாதிரி டிகிரியுடைய இவ்வளவான உலகம் போற்றத்தக்க பெருமையான தொழிலை செய்கிறவர்கள் அல்ல. இவர்கள் சாதாரண மருத்துவச்சிகள், ஜஸ்ட் a nurse. இன்றைக்கு யாராவது அவர்கள் செய்யும் தொழிலை குறித்து தரக்குறைவாய் பேசுவார்கள் என்று சொன்னால் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக போகிறார்கள். பிரியமானவர்களே, சத்தியம் என்ன? அவர்கள் உண்மையாய்
தேவனுக்கு பயந்த அந்த தொழிலை செய்கிறார்களா என்பதுதான். எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை தேவனுக்கு பயந்து அந்த தொழிலை செய்யும் போது அதுதான் தேவனுடைய திட்டம். அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஏமாந்து போக வேண்டாம். Don't lose heart, dear friends. Don't give up. Stay back. Be a resilient. எதிர்த்து போராட, எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், கடினங்களின் மத்தியிலும் தேவன் அனைத்த இடத்திலே நிலைத்திருங்கள். யார் கேவலப்படுத்தினாலும், என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும், என்ன சட்டங்களை இயற்றினாலும், நிர்வாகங்கள், தலைமைத்துவங்கள் எந்த விதத்திலே தரக்குறைவாக கருதினாலும் தேவனுக்கு பயந்திருங்கள். தேவன் அந்த இடத்திலே உங்களை உயர்த்துவார். மறக்க வேண்டாம், தேவனுக்கு பயந்தவர்கள் என்பது ஒரு தவறும் செய்ய முடியாத, தவறிழைக்கப்பட முடியாத, சரியாக 16ஆம் நூற்றாண்டில் இருந்த ரோமன் கத்தோலிக்க போப் ஆக்கள் தங்களை குறித்து போதித்து வந்தது போல, என்னது, அவர்கள் பாவம் செய்ய முடியாதவர்கள். கிளர்ஜிமன், பிரீஸ்ட், பிஷப்ஸ், ஆர்ச் பிஷப்ஸ், போப் இந்த பிரமிட் சிஸ்டம். அதுல ரைட், அவர்கள் சொன்னார்கள் we are inherent. அதன் அர்த்தம் நாங்கள் வலுவாதவர்கள், நாங்கள் பாவமே செய்ய முடியாதவர்கள். priesthood கொண்ட நாங்கள், கிளர்ஜிமன், இந்த குருவானவர்கள் தப்பே செய்ய முடியாதவர்கள். அப்ப பிரியமானவர்களே, என்று தங்களை பெருமை பாராட்டின அந்த காலத்திலே சீர்திருத்தம் உருவானது. பேக் டு த பைபிள், தேவனுடைய சத்தியத்துக்கு திரும்பி அந்த போலி சிஸ்டத்துக்கு எதிராக, தேவனுடைய சத்தியத்துக்கு மாறான பாரம்பரியத்துக்கு எதிராக, போதனைகளுக்கு எதிராக சீர்திருத்த சிங்கங்கள் எழும்பியது. அதிலே ஒருவரைத்தான் நாங்கள் பார்க்கிறோம், மார்ட்டின் லூத்தர். 1517 95 theses, 95 நியாயவாதங்களை விட்டன்பர்கில் இருந்த, அந்த ஜெர்மனியில் இருந்த விட்டன்பர்கில் உள்ள ஆலயத்திலே போப்மாரனுடைய கேவலமான போலி போதனைகள், அதாவது ஊழியத்திலே இருக்கிறவர்கள் தவறே செய்ய முடியாத தன்மையை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள், அந்த அப்போஸ்தல வழிகளிலே வந்தவர்கள் என்று தங்களை நியாயப்படுத்தினவர்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலே என்ன சொல்றார்? கடவுளாலே அபிஷேகம் பெற்ற மனிதன், விசேஷமாக அழைக்கப்பட்டவர், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் சாகும் வரை நான் தேறினவனாக இருக்க முடியாது, ஆனால் நான் தேறின நிலைமையை நோக்கி நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். இதுதான் சுவிசேஷ சாத்தியம். ஆகவே பிரியமானவர்களே, தேவ பயம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தவறி விழக்கூடியாதவர்கள் அல்ல, பாவத்திலே விழ முடியாதவர்கள் அல்ல, ஆனால் தவறியேதும் விழுந்தாலும் கூட தங்களை நியாயப்படுத்தாதவர்கள், கபடான வஞ்சனையான ஆவியை உடையவர்களால் இருப்பவர்கள் அல்ல. தேவ பயம் இன்றைக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவி வாழ்க்கையிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே, என்னுடைய தொழிலிலே, பிரேமனிலே, எதிர்ப்பாளரோடு நடக்கிற விஷயத்திலே, எங்களுடைய பிரியமானவர்களே, எல்லா காரியத்திலும் தேவ பயம் உள்ளவர்களால் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த தேவ பயம் என்னத்தை கொண்டு வருகிறது? நன்மையை கொண்டு வருகிறது. அதைத்தான் ஜோஷுவா
21 அதிகாரம் கடைசி வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஜோஷுவா 21 அதிகாரம் கடைசி வசனம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கிற வார்த்தை அது. பிரியமானவர்களே, அது என்ன? யோசுவா 21 கடைசி 45ஆம் வசனம். யாராவது திருச்சபையில இருந்து வாசிப்பீங்களா? நன்றி. பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, தம்முடைய மக்களுக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுற மனித அதிகாரத்தை கூட பயப்படாமல் என்னுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகுகிற பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய கணவரை, அவருடைய பிள்ளைகளை, மனைவி கர்த்தர் தலைக்க பண்ணுவார். சரி.